வணக்கம். இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். சீமானுடைய அவதூறு பேச்சு தொடர்ச்சியாக அவர் சர்ச்சைக்குள்ளான வகையில் பேசுவது அப்படிங்கிறது அவருடைய வாடிக்கை. அவருடைய விஷயம் சம்பந்தமாக சென்னை ஹைகோர்ட்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பேச போகிறோம். ஏற்கனவே இது எந்த கேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருப்போம். அதாவது 2019 விக்கிரவாண்டியில் நடந்த இடைத்தேர்தல், அன்றைக்கு ஒரு முறை நடந்த ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலில் மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பற்றி அவர் ஒரு மோசமான ஒரு பேச்சு பேசியிருந்தார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த செய்தியை நீங்கள் எல்லாம் தேடி எடுத்து படிச்சீங்கன்னா, ராஜீவ்காந்தி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியை பற்றி சீமான் அவதூறு பேச்சு தான் சொல்லுவாங்க. அது என்ன பேச்சு அப்படிங்கிறத கிளியராக எழுதுறதில்லை. ஆக்சுவலாக அது என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி அவர்களை கொன்னதே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரியான டோனை பயன்படுத்தி பேசியிருப்பார். இது குறித்து பாருங்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அன்றைக்கு இருந்த மாநில தலைவர் தங்கபால் அவர்கள் பேசுகிற அந்த செய்தியை கேளுங்க. திரு சீமான் அவர்கள், ராஜீவ்காந்தி படுகொலையை நாங்கள் தான் நடத்தினோம், தமிழகத்தில் நடத்தியதற்கு நாங்கள் தான் முக்கிய காரணம் என்று அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் எங்களது மாவட்ட தலைவர் திரு ரமேஷ் அவர்கள் மூலமாக இந்த வழக்கினை பதிவு செய்திருக்கிறோம். இது போல தான் சீமான் அவர்கள் பேசியிருந்தார். இதுதான் அவதூறு பேச்சுங்கிறார். ஆக்சுவலாக இது அவதூறு பேச்சு கூட கிடையாது. இது ஒரு மோசமான ஒரு கொலைவெறித்தனமான ஒரு பேச்சு அப்படின்னு தான் அதை பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசின ஒரு அரசியல் கட்சி தலைவராக, ஒரு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக தன்னை அவர் காமிச்சுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியல் களத்தில் பல தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் சீமான் மற்றும் அப்பப்போ இந்த மாதிரியான ஒரு அவதூறு பேச்சு அல்லது ஆக்ரோஷமான பேச்சு, ஏதாவது ஒரு பேச்சு சர்ச்சைக்குள்ளான நபராக அவர் மாறிட்டே இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா, எப்போவுமே எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுக, அதிமுக, பாமக, விசிக எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா மட்டமாக பேசுறது, அதாவது ஒரு 4ஆம் தர பேச்சாளர்கள் மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது எல்லா கட்சியிலும் ஆட்கள் இருப்பாங்க. அசிங்கமாக பேசுவாங்க, ஒரு மாதிரி அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸை பயன்படுத்திலாம் பேசுவாங்க அப்படிங்கிறலாம் பார்த்துருப்போம். ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் மற்ற கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் வித்தியாசம் என்னென்னா, நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் அந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுறது கூட அந்த வாய்ப்பு கூட வேறு யாருக்கும் விட்டு கொடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் தானே வச்சுக்கிறார் சீமான் அவர்கள். அந்த பெருமை ஏன் இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்? இந்த கட்சியில் நாகரிகமாக பேசுகிறதா நான் தான் பேசுவேன், அநாகரிகமாக பேசுகிறது நான் தான் பேசுவேன், எல்லா பெரும் எனக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா புகழும் இதில் சீமான் அவர்களுக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பேச்சினுடைய புகழ், அந்த புகழுக்காக தான். அதாவது அவர் பேசுறது வெளியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக, அதாவது எப்படின்னா, இப்போ கடந்த காலத்தில் எச் ராஜா, இந்த எஸ்பி சேகர்லாம் பேசியிருப்பாங்க, நீதிமன்றமாவது இதுவாது அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி எதையுமே ஒரு மாதிரி தான் ஒரு சுப்பீரியர் பவர், என்னை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுகிற பேச்சு நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அதை பேசுகிற பேச்சு அந்த கட்ஸை அந்த பொதுத்தளத்தில் அங்கே மட்டும் தான் பின்பற்றுவாங்க. நீதிமன்றத்துக்கு அந்த பிரச்சனை வரும்பொழுது அப்படியே ஸ்டாண்டு மாறும். அதே மாதிரி தான் எச் ராஜாவுக்கு மாறிச்சு, எஸ்வி சேகருக்கு மாறிச்சுங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவங்க வழக்கு அவங்க தூக்கி எப்போ வேணால் உள்ள வைக்கலான்ற மாதிரி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க ரிலீஃப் கேட்டு கேஸ் போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி தான் சீமானோருடைய வழக்கு ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கு. ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த வழக்கில் நீதிமன்றம் நேரில் ஆஜராக எங்களுக்கு விளக்கு வேணும், அந்த கேஸில் என்னை விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயம். நீதிமன்றத்திலேருந்து ஆஜராகிறது ஒரு விளக்கு, நீதிமன்றத்தில் என்னை விடுவிச்சுக்கணும், அந்த கேஸுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது அது நான் பேசலை, நான் அந்த மாதிரியான பேசலை அப்படிங்கிற மாதிரி தன்னை அதுலேருந்து விடுவிச்சுக்கிற மாதிரி, அதாவது எஸ்கேபிசம் அப்படின்னு நான் சொல்லும்போது எஸ்கேப் ஆகிறது அப்படிங்கிறது, இந்த விஷயத்துலேருந்து அவர் எஸ்கேப் ஆகிறதுக்காக தன் தரப்பு வழக்கறிஞர் மூலமாக இப்படி ஒரு மூவ் பண்ணியிருக்கிறாரு. பட் அதுக்கான பாசிபிள் சைன் அவருக்கு கிடைக்கலங்கிறதான் பார்க்குறோம். சென்னை ஹைகோர்ட் ஏற்கனவே சொல்லிடுச்சு, அந்த விஷயத்தில் அவர் பேசுனதுக்கான எல்லா விஷயமான முகாந்திரமும் ஆதாரங்களும் அப்படியே இருக்குது. ஸோ அவர் ஆஜராகிறதுல மாற்று கருத்து கிடையாது, அந்த கேஸ் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீதிமன்றம் அவர் வர சொன்னது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் சில கருத்துக்களை வேறு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேல்முருகன் நினைக்கிறேன், நீதிபதி வேல்முருகனோட பெஞ்ச் தான் அதை விசாரிக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த தலைவர்கள் பற்றி அநாகரிகமாகவும் பேசுகிறது, அவதூறமாக பேசுகிறதுங்கிறது சீமான் அவர்களுக்கு ஒரு வழக்கமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு, நீதிமன்றத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை இல்லை, ஒரு 4 முறை ஏறி இறங்கட்டும், அப்போ தான் அவருக்கு அந்த நிதானம் வரும். ஒரு நிதானமாக பேச வேண்டிய தேவை ஒரு பொதுத்தளத்தில் ரொம்ப அவசியமானது, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அவசியமானது. அது அவர்கிட்ட இல்லாமல் இருக்குது. நீதிமன்றம் ஏறி இறங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நீதிபதிகள் சீமான் ஸ்டைலே பேசாமல் எவ்வளோ நாகரிகமாக பேசுமோ அந்தளவுக்கு நாகரிகமாக ஒரு நிதானம் அவருக்கு வேணுன்ற மாதிரி அவருக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இதை நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அது வேறு ஸ்லாங்லேயும் சொல்லலாம். ஆனால் அவங்க இருக்கிற பதவியை கருதி அந்த மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இப்படியெல்லாம் செஞ்சால் தான் உனக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வருவ, நீ பண்ணல அனுபவி வா
இதெல்லாம் வந்து அந்த பேச்சு அங்கே பேசிட்டு வந்து இங்கே வந்து நீ இப்படி பேச்சு பேசுகிற, அதாவது வழக்கில் இருந்து விடுவிக்கணுங்கிறது, பிறகு வந்து நேரில் ஆஜர்லேருந்து விளக்கு வேணும்னு கேட்குறதுலாம் வந்து என்ன பேச்சு? நீ தான் அங்கே துணிஞ்சு பேசணும்ல, இப்போ துணிஞ்சு வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதுதானே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த ரொம்ப காட்டமாக பேசுகிறத, இது கூட டீசென்ட் தான், இது கூட மோசமெல்லாம் பேசலாம், பட் ரொம்ப டீசெண்டாக தான் வந்து நீதிபதியில் அவங்க பேசியிருக்காங்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் என்னென்னா ஆரம்பத்தில் பெரியார் டார்கெட் பண்ணி சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். பெரியாரை பற்றி பேசும்போது என்னென்னா, பெரியார்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கும். அது என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிரச்சனையில் அரசு எதிர்த்து போராடுறோம் அப்படிங்கும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக காவல்துறை வரும். காவல்துறை வந்து கைது பண்ணும் அப்படிங்கும்போது, காவல்துறை வந்து உங்களை கைது பண்ணால் காவல்துறையிட்ட சண்டை போடாதீங்க. காவல்துறை சொல்லும்போது அமைதியாக வண்டியில் ஏறி அரெஸ்ட் ஆகி நீங்கள் சிறைப்படுத்தப்படணும், சிறைக்கு வரணும், அதுதான் சரியான விஷயம். காவல்துறைகிட்ட வந்து முண்டி அடிச்சுட்டு அவங்கள்ட்ட மிரண்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணக்கூடிய அந்த பழக்கம்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி கடந்த காலத்தில் அவரும் அதை பின்பற்றிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து நீதிமன்றத்தில் அவரோட வழக்கு வரும்போது நீங்கள் வந்து சிறைக்கு போகிறீங்கன்னு கேட்டால் ஓகே சிறைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து அவர்கிட்ட வந்து எல்லா விஷயமும் வந்து அந்த நியாயம் இருக்கும். தான் பண்ண செயலுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னா தாராளமாக எனக்கு தெரிஞ்சு நான் செஞ்சுருக்கேன், ஓகே நான் சிறைப்படுத்தப்படுறதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த பனிஷ்மெண்ட் ஏற்றுப்பார். அதுதான் வந்து ஒரு நியாயமான ஒரு தன்மை. இந்த மாதிரி வந்து விலக்கு வேணும்னு கேட்குறது, அதுலேருந்து என்னை விடுவிக்கணுங்கிற மாதிரியான பழக்கம் வந்து அவர்கிட்ட இருக்காது. ஆனால் சீமான் அவர்கள் பெரியாரை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய சீமான், நம்ம 2 பேரும் கம்பேர் பண்ணக்கூடாது. 2 பேருக்குமான தராசு தட்டில் 2 பேர் ஒரு இடத்துல நிற்கிறதுங்கிறது வாய்ப்பே இல்லை. அது ரொம்ப மிகையான ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்குறோம். பட் வந்து ஒரு உதாரணத்துக்காக குறிப்பிட்றேன், அவரை பற்றி திரும்ப திரும்ப அவர் பேசுகிறாருங்கிறதாக குறிப்பிட்றேன். அவர் வந்து இந்த மாதிரியான நபராக இருந்திருக்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட நபராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன், அதுக்காக ஓடிட்டு காமிச்சேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம சீமானருடைய அந்த ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது அவருடைய அன்றாட விஷயம். அவர் பேசுகிற அந்த வீராவேசம், அந்த ஒரு வீரன் மண்டியிட்ட கதை தெரியுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அது இவரை தான் பொருந்தும். இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து பொருத்தி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து நீதிமன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு காட்டமாக வந்து 4 முறை ஏறி இறங்கு, அப்போ தான் அவனுக்குலாம் புத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தி அவரை பற்றி அவர் பேசுகிற அந்த பேச்சுங்கிறது அதுவே வந்து ஒரு வன்முறை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு அப்படிங்கிறதாகவும், ரெண்டாவது ஆல்ரெடி இந்த மாதிரியான கேஸ் அவர் மீது வந்து ஹியரிங்கில் இருக்குது. இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி பெரியார் பற்றி பேசுகிற விஷயங்கள் அதுவும் அவர் மீது வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்படி பெண்டிங்கில் இருக்குது. இது போக புதுசாக வந்து ஒரு பயங்கரவாத பேச்செல்லாம் தலைவர் வந்து ஓப்பனாக அடிக்கிறார், நம்ம பார்த்துருப்போம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வந்து அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது, அதாவது வந்து நான் பிரபாகரனுடைய மகன், உங்களுக்குலாம் வந்து உங்கள் தலைவர் பெரியார் வந்து வெங்காயத்தை கொடுத்துட்டு போயிருப்பார், எனக்கு வந்து என் தலைவர் வந்து பாம்பு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அந்த பாம்பை நான் தூக்கி வீசி எறிவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ஒரு மோசமான செயல்முறைங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து உண்மையிலே வந்து ஈழ அரசியலுக்கு பிறகு வந்து ஈழத் தமிழர்களுக்கு, உணர்வுபூர்வமான தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய தமிழர்களுக்கு, தமிழ் தேசிய அரசியலை விரும்பக்கூடிய தமிழர்களுக்கு, இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து இவர் வந்து எந்தளவுக்கு உண்மையாக இருக்காருன்னு பார்த்தா வந்து அதுவே ஒரு கேள்விக்குறின்னு பார்க்கலாம். ஏன்னா மறைந்த பிரதமர் ராஜீவ்காந்தி பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருப்பேன், ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன். அதை பற்றி அவர் என்ன பண்ணியிருப்பார்னா வந்து ஒரு மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் மறைந்துட்டார் அப்படின்னா அவரை பற்றி பேசுகிறதுங்கிறது கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசணும். எந்த விஷயத்தை பேசணும், எந்த விஷயத்தை பேசக்கூடாதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது. அவர் என்னென்னா அவர் கொண்டதே நாங்கள் தான் கிளைம் பண்ணுறதுக்காக ஒரு கண்ணிமிக்க அதாவது அதை வந்து ஒரு பப்ளிசிட்டி தேர்றதுக்காக யாரோ ஒருத்தர் செஞ்ச விஷயத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு தான் தான் அதோட ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு புகழை தேட பார்த்தாரு. அந்த புகழை தேட பார்த்தவர் அதுக்காக அந்த புகழை தேட பார்த்ததுக்காக வரக்கூடிய வினையை அனுபவிக்கணும் தானே. அதாவது புகழ் மட்டும் எனக்கு வேணும், அதனால் ஒரு பிரச்சனை எனக்கு வேண்டாம், தள்ளி விட்டுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி போகுது. இதுதான் ஒரு வீரனுக்கு அழகு அப்படின்னு நான் கேட்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது நம்ம இதில் பேசின விஷயம் என்னன்னா, ஈழ அரசியலுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் இவர் வந்து உண்மையாக இல்லை அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இதை குறிப்பிட வந்தேன். அது என்ன அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து எல்டிடிக்கு தடை வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து அதை நீட்டிக்கப்பட்டுகிட்டே இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த பீரியட் முடியும் போதெல்லாம் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நீட்டிப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. அது வந்து முடிவுக்கு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி அதை நீட்டிக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து புலிகள்னால அந்த எல்டிடியினுடைய அமைப்புகள் இப்போவும் பல இடத்துல வந்து அங்கங்கே இருக்காங்க, அவங்க எப்போ வேணால் செயல்படலாம். ஸோ அப்போ அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் தடை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவர் இந்த மாதிரி வந்து அவங்கள கொண்டதே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எல்டிடி அமைப்பு நாங்களாம் இன்னும் இங்கே லைவாக இருக்க தான் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தன்னை கிளைம் பண்ணுறது மூலமாக அந்த தடை இன்னும் நீட்டிக்கப்பட்டு தானே இருக்கும். இங்கே வந்து அந்த பிரபாகரன் அரசியல் பேசுகிறவங்க வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுவாங்க. ரெண்டாவது வந்து எல்டிடி அமைப்பை சேர்ந்த நபர்கள், அவங்களோட ஆதரவாளர்கள், அவங்கள பிடிக்குன்னு சொல்கிற நபர்கள், அந்த மாதிரி நபர்கள் கண்காணிக்கப்படுறது, இந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் வந்து சென்சிட்டிவாக அந்த விஷயம் அதை அப்படியே டோட்டலாக வந்து அதை ஒரு பொது வெளியில் வந்து விவாதமாக பேச முடியாது. அப்படி ஒருத்தர் வந்து பொது வெளியில் ஒரு ஜனநாயகபூர்வமான அரசியலாக தமிழ் தேசிய அரசியல் பேசினாவே அவனை கட்டி தனியாக பார்க்குற ஒரு பார்வை வந்து இங்கே வந்து உடனடியாக உருவாயிடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி இருந்தால் ஏன்னா தேச பாதுகாப்பு சட்டம் வந்து உடனே அவங்க மீது தான் பாயுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி ஒரு பேசுகிற அந்த பேச்சுக்கு பின்னாடி வந்து சட்டம் வந்து தன் கடமையை செய்ய தான் செய்யும். ஆனால் வந்து அந்த செய்கிறதே வந்து ஒரு கேள்விக்கு உட்படுத்துறது அப்படின்னு தான் நம்ம ஏற்கனவே வந்து பெரியாரோட கம்பேர் பண்ணி பார்த்து அவருக்கும் இவருக்கான வித்தியாசத்தை குறிப்பிட்டோம். அந்த மாதிரி தான் இவருடைய அரசியல் நேர்மை தன்மைகள் எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி தான் வந்து சீமானுடைய அரசியல் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவர் சொல்கிறபடியே அவர் பேசுகிற அந்த கட்ஸோட, மேடையில் பேசுகிற அந்த கட்ஸோட அந்த பேச்சுக்கு வரக்கூடிய பலனை அனுபவிக்க மறுக்கிறாரு.
புகழ் மட்டும் வேணும்னு நினைக்கிறாரு, வந்து அதனால் அவர் பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கக்கூடிய 2 போக்கு கடைபிடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறதுக்காக தான் இதை குறிப்பிட்டேன். அதே மாதிரி வந்து ஈழத் தமிழர்களுக்கும் அந்த ஈழ அரசியலுக்கும் அவர் எந்த அளவுக்கு நேர்மையற்ற நபராக இருக்கார் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜீவ்காந்தி பிரச்சனையில் அவர் பேசின விஷயத்தை குறிப்பிட்டு காமிச்சார். அவர் வந்து எந்த அரசியலை பேசி தனக்கான ஆதரவை பெருக்கியிருக்காரு, தனக்கான ஒரு அரசியல் அடையாளத்தை தேடி இருக்காரோ அந்த அரசியலுக்கு அவர் நேர்மையற்ற நபராக தான் இருக்கார் அப்படிங்கிற விஷயத்துக்காக அதை குறிப்பிடுறதுக்காக தான் இந்த விஷயத்தை இங்கே பதிவிட்டிருக்கேன். அதுக்காக மட்டும் தான் இதை குறிப்பிட்டிருக்கேன். மற்றபடி நமக்கு வேறு எந்த விஷயங்களும் இதில் கிடையாது. மிக்க நன்றி.